ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்களோட வீட்டு தோட்டம் வந்து இப்போது இல்லை. எல்லா பிளான்ஸுமே வந்து எல்லாம் எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாமே காலியாக தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து ஆல்ரெடி ஒரு போர் இருந்துச்சு. அது வந்து 40 அடி போரு. அது வந்து என்ன பிரச்சனைனா, எங்களுக்கு அப்பப்போ வந்து அந்த வந்து ஒரு குழி எடுத்து அந்த குழிக்கு உள்ளாடி போர் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப மழை டைமு, வாய்க்காலில் வந்து தண்ணியெல்லாம் நிறைய வர்ற டைம் எல்லாம் வந்து அந்த போருக்குள்ளிங்க வந்து தண்ணி வந்துடும் ஃபுல்லாக. அப்போ மோட்ரு வந்து தண்ணியில் மூங்கிரும். ஏன்னா நாங்கள் வச்சுருந்த மோட்ரு வந்து மேலே வைக்கிற மோட்ரு, தண்ணிக்குள்ளே போடுற மோட்ரு கிடையாது. ஸோ வந்து அது வந்து மோட்ரு கம்ப்ளைண்ட்டாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு போர் போட்டிருக்கோம். ஸோ வந்து அதுதான் இந்த போரு. இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு 15 அடியிலே வந்து தண்ணி கிடச்சிது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 60 அடி போர் போட்டிருக்காங்க. நல்ல தண்ணி சப்ளை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கை போர் தான் போட்டிருக்கோம், மிஷின் போர் எதுவும் போடலை. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் இருக்கிறது சின்ன ரோடு, இதில் வந்து பெரிய மிஷினெல்லாம் வராது, வண்டி வராது. வண்டி வந்தாலுமே இங்கே பக்கத்தில் வந்து எல்லாருமே வந்து கை போர் தான் போட்டிருக்காங்க. எதுனா எங்களுக்கு வந்து போரில் உள்ளே வந்து மண் சரிவு வரும். ஸோ அதனால தான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக போரெல்லாம் போட்டாச்சு. போர் போட்டு இது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. 2 நாளாக போர் போட்டாங்க. நேற்றுக்கு ஒரு பாதிக்கு பாதியெல்லாம் ஒரு 50 அடி அந்த மாதிரி ரேஞ்சுக்கெல்லாம் வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து ஜஸ்ட் அந்த 60 வரைக்கும் வந்து நல்லா தண்ணி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நாங்களும் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இனி வந்து இது வந்து போர் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு வந்து இந்த உள்ள அவுட்ருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அவுட்ரு இறக்குறாங்க. அது வந்து இப்போது ஒரு பீஸாக இறக்குவாங்க. அந்த 60 அடிக்கு கணக்கு பண்ணி அது வந்து மண் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு உள்ளே விட்றாங்க. இதுதான் எங்கள் போரோட ஸ்டோரி. கார்டன் எங்கே போச்சுன்னு பார்ப்பீங்க. அந்த அப்டேட் வந்து அடுத்ததாக ரீசன்ட் டேஸில் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வரும். எனக்கு இது கார்டன் வந்து புதுசாக கார்டன் வருமா என்ன வரும் அப்படிங்கிறத அப்டேட் நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். அது வந்து ஒரு சில நாட்களும் ஆகலாம், ஒரு சில மாதங்களும் ஆகலாம் அந்த அப்டேட் வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் நான் அந்தந்த டைமிங்கில் எந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து அப்டேட் வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா வந்து இங்கே தென்னை மரம், அப்புறம் வந்து பலாமரம், தேக்கு மரம் இதெல்லாம் இருந்தது எல்லாமே எடுத்துட்டோம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஜேசிபி விட்டு நோண்டி எல்லாமே கிளியரன்ஸ் பண்ணியாச்சு. இடத்தையே சூப்பராக நீட்டாக வச்சுருக்கோம். இனி வந்து நமக்கு வந்து இப்போ வந்து இது அவுட்ரு இறக்குவாங்க. இறக்கிட்டு நமக்கு வந்து மோட்டர் வந்து ஒரு நாள் கழித்து மாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து மோட்ரு மாட்டிட்டு ஃபர்தராக வந்து தண்ணி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அப்டேட்டெல்லாம் நான் அடுத்தடுத்த அப்டேட்ஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ வந்து எங்களுக்கு போர் வந்து மூடுறதுக்கு மெயின் ரீசனே அந்த போர் பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருந்துச்சு. அந்த தென்னை மரத்தோட வேர் வந்து ஜேசிபி வச்சு தோண்டி எடுக்கும்போது அந்த போருக்கு வர அந்த இது பைப் கனெக்ஷன், ஒயர் கரண்ட் கனெக்ஷன் எல்லாமே அத்துட்டு ஆல்ரெடி நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு புது போர் போடுற பிளானில் தான் இருந்தோம். ஸோ வந்து சரி, இன்னொருக்கா நம்ம வந்து புது போர் போட்டுட்டு தான் நாங்கள் வந்து அந்த போரை க்ளோஸ் பண்ணணுங்கிற பிளானில் தான் இருந்தோம். பட் வந்து இதெல்லாமே உடஞ்சதுனால சரி, இனி வேஸ்ட்டாக ஒரு கொஞ்ச நாளைக்காக இதை சரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதை சரி பண்ணாமல் அன்றைக்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணது நான் வீடியோ கவர் பண்ணலை. நம்ம வந்து பழைய போரை வந்து க்ளோஸ் பண்ணணுன்னா எங்களுக்கு ஒருத்தங்க சொல்லி தந்தது தான். வாஸ்தெல்லாம் பார்க்குறவங்க நம்ம வந்து சாமி ரூமில் நம்ம வந்து அந்த போர்லேருந்து எடுத்த தண்ணி ஒரு செம்புலேயோ ஒரு குடத்துலையோ கொஞ்சமாக ஒரு கப்லேயோ இருந்தாலும் ஓகே தான்,
நான் வந்து ஒரு செம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் சாமி ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்ரு பால், ஒரு சின்ன பாட்டில் பன்னீர், பூவு இதெல்லாத்தையும் சாமி ரூமில் வச்சு விளக்கேற்றி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டாக வந்து அந்த போரில் வந்து நம்ம போர்லேருந்து உள்ள தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து இது பால் ஊற்றுனாங்க, அதுக்கப்புறமா பன்னீரை ஊற்றுனாங்க, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுனா பூ இதெல்லாமே வச்சாங்க. ஸோ வந்து இந்த போர்லேருந்து தான் நமக்கு தண்ணி கிடச்சி நம்ம கார்டன்லலாம் அவ்வளோ பூக்கள் பழங்கள் எல்லாம் பறித்தோம். ஸோ வந்து கார்டன்லேருந்து பறித்த பூக்களையுமே அதில் நான் போட்டிருந்தேன். போட்டு அப்படியே கங்காதேவிக்கு இது பண்ணி நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா சும்மா எடுத்தங்க ஊற்றோன்னு சொல்லிட்டு மூடக்கூடாது. அதுக்கு ப்ராப்பராக அந்தந்த ப்ராசஸிங் படி தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ நாள் நமக்கு தாகம் தீர்த்து நமக்கு தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணி தந்தது அந்த கங்காதேவி தான். ஸோ அதை வந்து ப்ராப்பராக நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்புறமா புதுசாக இப்போவும் போர் போட்டாச்சு. ஆனால் வந்து நாங்கள் இப்போ இன்னும் மோட்ரு மாட்டி தண்ணி சப்ளை இன்னும் எடுக்கலை. 2 நாளையில் எல்லாம் ரெடி ஆகிரும்னு நினைக்கிறேன். இன்னுமே இந்த அவுட்ரு இறக்கி முடியலை. அந்த ஒன்றுக்கு ஜாயிண்ட் வர இடத்துல வந்து ஏதோ இந்த அது அந்த ஒட்டுற மாதிரி உள்ள கம்மை என்னமோ கொடுக்குறாங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை இதாக தான் உள்ளே விடுறாங்க. எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். அப்புறமா இனி வந்து அந்த உள்ளே இருக்க அந்த வேஸ்ட் தண்ணி இதெல்லாம் வந்து வெளியே வரும். ஸோ அதுக்கு வந்து பாத்தி கட்டி வைக்கிறாங்க தண்ணி வெளியே வர்றதுக்கு. ஃபைனலாக உள்ள அந்த பைப்பையும் உள்ளே விட்டாச்சு. இனி வந்து இந்த பக்கத்தில் வந்து இந்த பேபி சல்லி இருக்குதுல்ல, இதை வந்து அந்த சைடு அவுட்ரு எல்லாத்தையும் வந்து கொட்டி அதை எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த மண்ணெல்லாம் நோண்டி வெளியே எடுத்துகிட்ருக்காங்க. இந்த சல்லி வந்து உள்ளே கொட்டத்துக்காக தான் அந்த மண் எல்லாம் கோரி எடுத்துகிட்ருக்காங்க. இனி வந்து இந்த சல்லியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடு உள்ளே சுற்றி வந்து தட்டி விடுவாங்க. மேலே வந்து டாப்பு க்ளோஸ் பண்ணி விடணும். அதுக்கு அதை அந்த கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற அந்த பகுதியை மட்டும் அந்த ஓசை வந்து கட் பண்ணி எடுக்காங்க. வந்து இறங்க ஒரு ஸ்டெப்பு நடந்தா
இது வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இது வந்து நம்ம அந்த போரை வந்து க்ளீன் பண்ணி தராங்க. அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் வெளியே வரும். நம்ம இனி மோட்ரு மாட்டினதுக்கு அப்புறமாவும் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃபுல்லாக இந்த அழுக்கு தண்ணியாக தான் வரும். அதுக்கப்புறமா தான் ஒரு 2 நாள் ஆனதுக்கப்புறம் நல்லா தண்ணியாக வரும். ஸோ அவ்வளோதான், போர் போட்டு முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து மோட்டர்லாம் மாட்டினதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் வீட்டு தோட்டம் எங்கே போச்சுன்னு கேட்பீங்கல்ல, ஸோ அதனால் ஒரு குட்டி அப்டேட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் காலியாக இருக்கும்போது நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. ஹாப்பி கார்டனிங். பை.